அலாடம் ஆறுமுகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து டிவிஎஸ்ல ரைடர் பைக் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஒரு புறம் ரைடர் வந்துருச்சு. இப்போ இன்னொரு புறம் இது எதற்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னா NS 125 வந்து டஃப் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மேன் பைக் வாங்க போறாரு அப்படின்னா அவர் ஷைனு கிளாமர் இந்த ரேஞ்சோட நிப்பாட்டிடுவார். எனக்கு விலை ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு போகும்போது அவங்க வந்து KTM டியூக் 125 அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ வந்து விலையும் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து 1 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்கணும், எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரைடர் வாங்கலாமா NS 125 வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து அந்த குழப்பத்துக்கான சந்தேகம் எதில் என்னென்ன மாதிரி ஃபியூச்சர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, ரெண்டு பைக்கில் எது வந்து அதிக மைலேஜ் கொடுக்கும், எது வந்து டாப் ஸ்பீட் அதிகமாக போகும், இந்த மாதிரி வந்து கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1 by 1 பார்ப்போம். முதல்ல இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரைடரு NS 125 ரெண்டுமே வந்து 125 சிசி இன்ஜின் தான். உங்களுக்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா 11.2 பிரேக் ஹார்ஸ் பவரை ரைடர் கொடுக்கும். அதுவே NS 125 வந்து 11.6 பிரேக் ஹார்ஸ் பவர் கொடுக்கும். டார்க்குன்னு பார்க்கும்பொழுது 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து NS 125 கொடுக்கும். ரைடர் வந்து 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து கொடுக்கும். பவர் வந்து 0.4 பிரேக் ஹார்ஸ் பவர் ரைடரை விட உங்களுக்கு வந்து NS வந்து அதிகம். அதுவே வந்து டார்க்குன்னு பார்க்கும்பொழுது 0.2 Nm வந்து ரைடர் வந்து NS-ஐ விட வந்து அதிகம். இன்ஜினில் மற்ற விஷயங்கள்னா 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் ரெண்டுலேயுமே. இப்போ இதில் வந்து டிவிஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து 3 வால்வ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. NS வந்து 2 வால்வ் இன்ஜின், இது வந்து 3 வால்வ் இன்ஜின் பர் சிலிண்டர் இருக்குது. இப்போ அதுவே பஜாஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் 2 ஸ்பார்க் ப்ளக் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. இதில் ரைடரில் 1 ஸ்பார்க் ப்ளக் தான் வரும், NS-ல வந்து 2 ஸ்பார்க் ப்ளக் வந்து வரும். அப்போ வந்து அதாவது நோக்கம் வந்து ஒன்று தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், நல்லா ஸ்பீடாக போகணும், பிக்கப் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேறு தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ஜின் வைஸ் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து ரெண்டு பைக்லையுமே கிடையாது. ஆனால் கூலிங்னு பார்க்கும்போது வந்து டிவிஎஸ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏர் அண்ட் ஆயில் கூல்டு வந்து கொடுக்குறாங்க. பட் NS-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏர் கூல்டு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜின் ஸ்பெக் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேம் தான். இப்போ இன்ஜின் தாண்டி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் போனீங்கன்னா ரெண்டுமே டெலஸ்கோப்பிக்கு, பின்னாடி வந்து மோனோஷாக்கு, சஸ்பென்ஷன்லேயும் பெரிய வேரியேஷன் வந்து கிடையாது. அடுத்தது வந்து லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடரில் வந்து LED ஹெட் லேம்பு, LED டெயில் லேம்பு எல்லாமே LED வந்துடுது. பட் NS-ஐ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் தான், பேக்கில் வேணால் டெயில் லேம்பு பார்த்தீங்கன்னா LED-ல வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் வந்து இது. இப்போ முன்புறத்திலிருந்து 1 by 1 வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் வந்து ட்ரம், ரெண்டு பைக்லையுமே இது இருக்குது. டிவிஎஸ்ல அது வந்து டிஸ்க்கு ட்ரம்மு இல்லைனா ட்ரம் மட்டும் கொடுக்குறாங்க, ஒரு லோ வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. NS-ல ஒரே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தான், ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் வந்து ட்ரம்மு. டிஸ்கோட சைஸ் 240 mm, ரெண்டுலேயுமே வந்து சேம் தான். அடுத்து வந்து பிரேக்கிங்னு வந்து CBS ரெண்டுலேயுமே வந்துடுது. ஆனால் வந்து இப்போ டிவிஎஸ் வந்து சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் சொல்கிறாங்க. NS வந்து பஜாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சொல்கிறாங்க. பர்பஸ் வந்து ஒன்று தான், CBS பிரேக்கிங் தான். ரெண்டுலேயுமே இது வந்து இருக்குது. அடுத்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு போகும்பொழுது ரைடர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்துடுது. TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் தான் வருது. இப்போ TFT வந்துருச்சு அப்படின்னா ஸ்க்ரீனே பார்க்க நல்லாயிருக்கும். மற்ற பைக்கை விட ஒரு லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஒரு ப்ரீமியமாக பைக்கை வந்து காட்டும். அதை தாண்டி ப்ளூடூத் உங்களுக்கு உள்ளே வந்துடுதும். எக்ஸோனெக்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிவிஎஸ் வந்து கொடுப்பாங்க. நான் பஜாஜை பொறுத்த வரைக்கும் அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் விஷயத்தில் வந்து டிவிஎஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிசைன் பார்க்கும்பொழுது வந்து ரைடரை விட NS வந்து நல்லா அக்ரெசிவாக வந்து இருக்கும். ரைடரும் நல்லா இருக்கும். பட் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக வேணும் அப்படின்னா NS தான் வந்து நல்லது. அடுத்து வந்து இன்ஜின் கார்டு ரெண்டு வண்டியிலுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுலேயுமே ஸ்பிளிட் சீட் தான். ஆனால் வந்து சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 780 mm ரைடர், உங்களுக்கு வந்து 805 mm வந்து NS 125. ஸோ வந்து லோ ஒரு ஷார்ட் ரைடருக்கும் வந்து ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸ்பிளிட் டைப்பில் தான் ரெண்டு வண்டியிலுமே சீட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஸ்பிளிட் டைப்பில் கொடுக்குறதுல ரைடரில் வந்து சீட்டு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. NS-ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ இதை தாண்டி ரெண்டு வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ரைடருக்கு வந்து டிவிஎஸ் சொல்கிறது வந்து 980 கிலோமீட்டர் அவங்க சொல்கிறது. பட் அதோட கொஞ்சம் அதிகமாக போகும். NS-க்கு பார்த்தீங்கன்னா 104 வந்து சொல்கிறாங்க. மைலேஜ்னு பார்க்கும்பொழுது வந்து 67 கிலோமீட்டர் ரைடருக்கு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு NS-க்கு அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது வந்து 64 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் சாலையில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது 45 to 50 வருது, ஹைவேஸ்னு போகும்போது 50 to 55 வரும். ரைடருக்கு வந்து இப்போதைக்கு டிவிஎஸ் சொல்கிறது 67. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரோட்டில் ஓட்டும் போது இதை விட கம்மியாக தான் வந்து வரும். ஆனால் வந்து மைலேஜ் கண்டிப்பாக NS-ஐ ரைடர் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. இப்போ அடுத்தது வந்து டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைடரோட லென்த் வந்து 2070 mm, NS வந்து 2012 mm. வித்து வந்து ரைடர் வந்து 785 mm, NS 810 mm. ஹைட் வந்து 1028 mm ரைடரு, 1078 mm NS. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1326 mm ரைடரு,
என்எஸ் வந்து 1353 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து 180 mm, என்எஸ் வந்து 179 mm. டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் கூட வருதே தவிர கிட்டத்தட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேமாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பெக்கு. இப்போ ஸ்பெக்கை தாண்டி ரைடர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து டாப்பாக இருக்கும், எதில் வந்து ரைடர் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய ஃபியூச்சர்ஸ் நிறைய வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்லாம் வந்து 125 சிசி பைக்குகளை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்து புதுசு. ஸோ புதுசாக நம்ம பைக்கில் இருக்கணுங்கிறதுக்காக டிவிஎஸ் அதை கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடுது. இதெல்லாம் காஸ்ட்லி பைக்கில் மட்டும் இருக்கிறது. அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வசதியோடு உங்களுக்கு வந்து விலையும் வந்து டிவிஎஸ் வந்து அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. 77,500 வந்து அவங்க வந்து ஜஸ்ட் சொல்லியிருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 வரும். அதில் நீங்கள் டாப் ஸ்பெக் வேரியன்ட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வேரியன்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்எஸ் 125 கிட்ட வந்து நெருங்கலாம். ஆனால் என்எஸை விட கம்மியான விலையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ விலையும் வந்து உங்களுக்கு டிவிஎஸ் வந்து பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லோ ஸ்பெக் வேரியன்ட்லாம் எடுத்தீங்கன்னா 80 ரூபா to 85 வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டிவிஎஸ் நிறையா கொடுக்குறாங்க. என்எஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் வந்து வருது. இதோட வந்து அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ் வந்து டிவிஎஸ்ல வந்து கொடுக்குறாங்க. சைட் ஸ்டாண்டு இன்ஜின் கட் ஆஃப் வேற கொடுக்குறாங்க. சைட் ஸ்டாண்ட் எடுத்து உள்ள அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த புதிய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரைடரில் கொடுத்துருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பைக்கு. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ இருக்கு, அடுத்து வந்து ரெட் இருக்கு. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பிளாக் எல்லோ டிவிஎஸ்ல இருக்கு. கலர்ல பிரச்சனை கிடையாது. இப்போ என்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரைடரை தாண்டி பார்த்தீங்கன்னா டிசைன். ஏன்னா என்எஸ்க்குன்னு ஒரு கூட்டமே இருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து ரைடரை விட என்எஸ் வந்து செம்ம அக்ரெசிவாக வந்திருக்கும். பசங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பிடிச்ச ஒன்றா இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பீடும் வந்து ரைடரை விட அதிகம். பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரைடரை விட அதிகமாக தான் என்எஸ் வந்து இருக்கும். ஸோ டிசைனு ப்ளஸ் வந்து ஸ்பீடு இந்த விஷயத்தில் மட்டும்தான் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைடரை விட பெட்டராக வந்திருக்காங்க. கலரும் பஜாஜ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் தான் வந்திருக்கு. கலர் வைஸ் வந்து ரெண்டு பைக்கு வந்து சேம் தான். இப்போ இதில் வந்து கொடுக்குற காசுக்கு ஒருத்தான பைக்குன்னு பார்க்கும்போது ரைடர் வந்து கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு பைக்கு தான். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். அதாவது ரைடர் வந்து இப்போ லான்ச் ஆனது என்எஸ் 125 வந்து முன்னாடியே வந்துருச்சு. இப்போ காம்படிட்டரோட தங்களுடைய வண்டியில் வந்து எல்லா ஸ்பெக்கும் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கணுங்கிறதுக்காக டிவிஎஸ் வந்து பார்த்து வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்எஸ் 125ல எப்போ அப்டேட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்டேட் ரீசெண்டாலாம் வரல. அடுத்த அப்டேட் வரும்போது பஜாஜ் வந்து அவங்களுடைய அடுத்து இன்ஜின்லாம் வந்து சிசியெல்லாம் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. அந்த பைக்குகள் வரும்போது கண்டிப்பாக ரைடரில் இருக்க எல்லா ஃபியூச்சரும் அதில் இருக்கும் நம்ம வந்து நம்பலாம். இன்னொரு புறம் வந்து எது எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து என்எஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆல்ரெடி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை உடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரைடரெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் ரைடர் வந்து அந்த கூட்டத்தை வந்து அடித்து காலி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.